உழுவுடா. மக்களே இங்க பாருங்க, இந்த மீன் வாயில தான் எல்லா மீன் குத்திட்டு வரும். இது பாத்தீங்கன்னா பேக் சைட்ல அதோட வயிற்று பகுதியில் குத்திட்டு வந்திருக்கு அடியில. ஹாய் மக்களே, வெல்கம் டு பெயிட் நெட் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு புது ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். எங்க ஊர் பக்கத்துல இருக்க அணைக்கட்டு தான் வந்திருக்கோம். தண்ணி ஆக்சுவலா ஓடிட்டு இருக்கு. நீங்க நார்மலா எந்த சேலஞ்ச் வீடியோலாம் கிடையாது. இந்த புது ஸ்பாட்ல மீன் கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்றத மேட்ரு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏய் கம்பி இல்லை, இந்த இடத்துல கம்பி இல்லை, பார்த்து சேஃப்டி கிடையாது, பார்த்துக்கோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பசங்க வந்து குச்சால அடித்து அந்த மீனை பிடிக்கிறாங்க. நம்ம வந்து எப்பயும் போல் மூங்கில் தோண்டி தான் எடுத்து வந்திருக்கோம். பண்ணுறியா? பண்ணிட்டாங்க. மாட்டுச்சா? மக்களை கவுசி தான் ஃபஸ்ட் மீன் பிடிச்சிருக்கான், சின்ன மீன். ஸோ நம்மளுக்கு இன்னும் மீன் கிடைக்கல. இது புது ஸ்பாட்டுன்றதால எந்த மீன் கிடைக்கும் முதல்ல நம்ம பார்க்கணும். ரொம்ப கிட்ட தானே இருக்குது. அப்படியே கவுசி ஒரு நண்டு பிடிச்சிருக்கான். இது என்ன பண்ண போகிறோம்? ஒன்று நண்டு வச்சு விட்டுரு, அப்படியே விட்டுருவோம். ரிலீஸ் பண்ண, அதை காட்டு, ரிலீஸ் பண்ணுறேன். மக்களே நான் பிடிச்ச ஃபஸ்ட்டு மீன். ஸோ மீன் இப்போ தான் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கலாம், இந்த மாதிரி சைஸாக கிடைச்சாலே பரவாயில்ல. ஸோ ஃபஸ்ட் மீன் பிடிச்சிருக்கு, பார்க்கலாம். இருக்காதா? உழுவு மீன் நமக்கு கிடச்சிருக்கு. எங்கே வலை எங்கே இருக்குது? மீன் வலை அது எடுத்துருவா, போடு. சரியா? காட்டு வீட்டை காட்டு. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 3ஆம் மீன் பிடிச்சிருக்கேன். விடு. டேய் ஒருத்த எடுத்து கொடுங்கடா. விட்றா பிரபா. ஈத்துட்டு போகுது, சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணு. வந்துட்டியா? ஏய் பெரிய மீன். அப்போ வந்ததுல இப்போ தான் ஒரு பெரிய மீன் கிடச்சிருக்கு. ரெக்கார்டாதா? ஓகே, அடுத்த மீன் பார்க்கலாம். கட்டலாமா? ரெடியா? ரெடியா? அடிஷா. ரெக்கார்ட்ல வாங்க. அடுத்ததான் பிடிச்ச பெரிய மீன். நம்ம கொஞ்சம் தான் ஊக்காவல. வழுக்குது, பாசம் இங்கே பார்த்து. பெரிய உழுவ. ஓகேவா? பெருசா இருக்கு, காட்டுறாங்களா? பெரிய உழுவ. கொஞ்சம் மான்ஸ்டர் இருக்கிறா, சரியான மான்ஸ்டர் அது. ஓகே. ஓகே நல்லா இது நீரா. காட்டு. சரியான அடி தான படுது. அடி தான இல்லையா? நான் ஈத்தல அடி. எந்தர பிரபா. உங்க ரெண்டு பேட்டேண்டா தெரியுது. காட்டு. சின்ன கழுத்துல இருந்து சரி இருக்கு. எப்படி சரி இருக்கு? தெரியுதா? ஈத்து போனல எப்படி சொல்லிட்டு வருது, எந்த பக்கம் கத்திருக்கு பாரு. ஆக்சுவலாக இது காட்டுறேன் பாரு. பாருங்க, செவுல்ல லாக் ஆயிருக்கு, தெரியுதா? வேந்திர போது செவுல்ல குத்தி இருக்கு. காட்டு. நாளைக்கு பிரச்சனை, நாளைக்கு பார்த்துக்கலாம். ரெடியா?
சின்ன சைஸ் தான். மீடியம். எடுத்துட்டியா? ஆஃப் அண்டா. ஆ. இந்த பண்ணி மாட்டுது. இந்த போதும். ரெடியா? ஒட்டிக்கிடு. ரெடியா? உள்ள விட்டு வெளியே வந்துச்சு. சி அம்மாதான் இம்மாப்பிடா இருக்குண்ணே. ஏதோ பரவாயில்ல, ஒரு சின்ன மீன் கிடைச்சாலும் பரவாயில்ல. அப்பா இப்போ மழை கழிச்சு இப்போல்லாம் ஒன்று கிடச்சிட்டு அக்கா. சின்ன மீன் தான் பரவாயில்ல. குழம்பு எந்த மீன் இருந்தாலும் கோயம்புக்கும். ஓகே சரி. ஓகே சாமி இங்கே பாருங்க சாமி. எங்கே மக்களே இங்கே பாருங்க, இந்த மீன் வாயில் தான் எல்லா மீன் குத்திட்டு வரும். இது பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அதோட வயிற்று பகுதியில் குத்திட்டு வந்துருக்கு. அடியில் ரேரான ஒரு பீஸ். அதே உழுவ யார் கட்டிங்க? யாருங்க நீங்க? இன்னொரு ஓட்டங்க ரெக்கார்ட் பண்றா. இது ஒரு உழுவை, ரெண்டாவது உழுவை நமக்கு கிடைச்சிருக்கு. இது கிளிக் பண்ணாதான் நல்லா பிரைட்டாக தெரியும். ஓகே, இந்த மாதிரி உழுவையா இன்னும் 2-3 பிடிச்சாலே உழுவு மட்டும் 1/2 கிலோ தேரும் போல இருக்கு. சாப்பிடலாம் மீன். உழுவு மீன்லாம் சாப்பிட்ற மீன் தான்டா. எடுக்கிறியா? எடுத்துட்டாங்க. சரி ஓகேவா? நீ போட வேலை மக்களே, பிரபா பிடிச்ச பெரிய ஜிலேபி. இது 2ஆறு. இது பெரிய ஜிலேபி பாருங்க, நல்லா பெருசு சைஸாக இருக்கு. பிரபா பிடிச்ச மீன் இது. ஓகே, கட் பண்ணி. ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம புது ஸ்பாட்டில் மீன் பிடிச்சிருக்கோம். மண்புடு ஆக்சுவலாக கம்மியாக தான் எடுத்து வந்துட்டோம், அதனால் வந்து அதிகமாக மீன் பிடிக்க முடியல. பட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஒரு கிலோ கிடச்சிருக்கோம். இதில் நம்ம உழுவு மீன் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மீன் கிடச்சிருக்கு பெருசாக, இந்த மாதிரி சைஸு. இந்த மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், முள் இருக்காது, அப்படியே வேற மீன் மாதிரி நம்மளை சாப்பிடுவோம். ஒரு உயிரோடு தான் இருக்குது. உழுவு மீன் அவ்வளோ சீக்கிரம் சாகாமல் உயிரோடு இருப்பாங்க. ஸோ ஒரு 1 kg கிடச்சிருக்கு, 1 கிலோ கிடச்சிருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ மக்களே.